ஹலோ கைஸ், வெல்கம் டு காலிவுட் கோட்டை. இன்றைக்கி நம்ம கோட்டையில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோன்னா, என்னது டீசரோட அடுத்த படங்கள்லாம் வெறியா இருக்குமா? ஆமா நண்பாஸ், டீசர் ஃபேன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஒரு மாசான நியூஸ் அவரோட படங்களை பற்றி லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு. ஸோ என்ன மேட்டர்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நண்பாஸ், ரீசெண்டாக ரிலீஸ் ஆன கர படத்தோட மிக்ஸ்டு ரெஸ்பான்ஸுக்கு அப்புறமா தனுஷ் சருக்கு அவரோட ஃபேன்ஸ் வந்து சில கோரிக்கைகள்லாம் வச்சிருக்காங்களாம். அண்ட் அந்த ரெக்வெஸ்ட்ல டீசர் வந்து மறுபடியும் கமர்ஷியல் படங்கள் பண்ணணும் அப்படின்னு ஒரு ரெக்வெஸ்ட் ஒன்று வச்சிருந்தாங்க. அண்ட் அந்த ரெக்வெஸ்ட்டை ஏத்து டீசர் வந்து இனிமே திரும்பவும் மாஸ் கமர்ஷியல் ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் எல்லாம் ஆடியன்ஸ்க்காக பண்ண போறாரு நண்பாஸ். அண்ட் இதுல ஒரு குட் நியூஸ் என்னன்னா, ரீசெண்டா டைரக்டர் வெங்கட் பிரபு அவர்கள் வந்து டீசரை சந்திச்சு ஒரு டைம் டிராவல் ஸ்கிரிப்டை வந்து அவர்கிட்ட சொல்ல இருக்கிறாராம். அண்ட் இந்த ஸ்கிரிப்டை வந்து டீசர் ஓகே பண்ணா இந்த படத்தை வந்து சத்யஜோதி ஃபிலிம்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி லேட்டஸ்டா தகவல்கள் வந்திருக்கு. அண்ட் இது மட்டும் இல்லாம ரீசெண்டா டைரக்டர் சிறுத்தை சிவா அவர்கள் வந்து தனுஷ் சரை சந்திச்சு ஒரு கமர்ஷியல் ஸ்கிரிப்ட் ஒன்று சொன்னதாக தகவல் ஒன்று வந்துச்சு. அண்ட் அந்த ஸ்கிரிப்ட்ல டீசர் வந்து சில சேஞ்சஸ்லாம் பண்ண சொல்லியிருக்கிறாராம். அண்ட் ஒன்ஸ் சிறுத்தை சிவா வந்து சேஞ்சஸ்லாம் பண்ணதுக்கு அப்புறமா மோஸ்ட்லி அந்த படத்துலையும் டீசர் வந்து நடிக்க இன்ட்ரெஸ்ட் காட்டுவாரு அப்படின்ற மாதிரி தகவல்கள் வந்திருக்கு. ஸோ டீசர் ஃபேன்ஸ் எல்லாரும் தயாரா இருந்துக்கோங்க. அடுத்த படங்களோட சம்பவம் பயங்கர வெறித்தனமா இருக்க போகுது. அண்ட் இது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு வந்து ப்ரோ தமிழரசன் பச்சம் ப்ராஜெக்டை பத்தி எந்த நியூஸுமே வரல அப்படின்னு கேட்பீங்க. அந்த படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன் வந்து தற்போது மாசா போயிட்டு இருக்கு. படத்துக்கு தற்போது ப்ரொடியூசர் வந்து தேடிட்டு இருக்காங்க. மோஸ்ட்லி D55 ப்ரொடியூசர்ஸ் வந்து தமிழரசன் பச்சமுத்து ப்ராஜெக்டையும் ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி லேட்டஸ்டா தகவல்கள் வந்திருக்கு. அண்ட் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து அடுத்த மாதம், அதாவது ஜூலை 2026ல தொடங்க இருப்பதாக லேட்டஸ்டா தகவல்கள் வந்திருக்கு. அண்ட் மேலும் இனிமேட்டு வரப்போற படங்கள் எல்லாத்துலயுமே தனுஷ் சார் வந்து சேலரி வந்து ரொம்ப ஹையா வாங்க போறது இல்லையா, அதுக்கு பதிலாக ப்ராஃபிட் ஷேரிங் மாடல் மூலியமாக டீசர் வந்து அவரோட சேலரிய வாங்க போறதாக லேட்டஸ்டா தகவல்களும் வந்திருக்கு. ஸோ டீசர் பிளட்ஸ் கெட் ரெடி நண்பாஸ், உங்க எல்லாத்துக்கும் தரமான சம்பவம் லைன் அப்ல வந்துகிட்டே இருக்கு. ஸோ நீங்க இந்த தகவல்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் மறக்காம நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தனுஷ் சார் ஃபேன்ஸ். மேலும் பல காலிவுட் அப்டேட்ஸை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.